இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐடி பிட்டர் ட்ரேட் தேரி செமஸ்டர் 4 2019 உள்ள பழைய கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷில் இருக்கும். கொஸ்டின் தமிழ் இங்கிலீஷில் இருக்கும், ஆன்சர் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல்னு கிளிக் கொடுத்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொஸ்டினில் ஃப்ரண்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 150 மார்க் இருக்கும். 2 ஹவர்ஸு 2 ஹவரில் நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது புக்லெட் சீரீஸ் பார்த்திங்கன்னா டியுடைய கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இதில் நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது. இந்த 2019 அது நெகட்டிவ் மார்க் நம்ம எடுத்துட்டாங்க. ஸோ வாங்க நம்ம கொஸ்டினில் போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். Why in hydraulic pump the filter is installed in section line அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹைட்ராலிக் பம்பில் செக்ஷன் லைனில் ஃபில்டர், அதாவது ஃபில்டர்னால் வடிகட்டி ஏன் பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்காக ஃபில்டர் பொருத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவெண்டிங் ஃபாரின் மேட்டர். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், ப்ரிவெண்டிங் ஃபாரின் மேட்டர். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். நேம் த காஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மேலற்று பெயரிடுங்கள். இதனுடைய படம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பெயருன்னு கேட்டிருக்காங்க. இந்த காஸ்ட், அதாவது இந்த செயின் மாதிரி இருக்கும், அதை நம்ம கீழே இழுத்துனா ஸோ அது நம்ம பொருளை வெயிட்டை மேலே கொண்டு மேலே தூக்கி நம்ம தேவையான ஹைட்டுக்கு கொண்டு போகலாம். வெயிட்டான பொருளை ஏற்றக்கு இறக்க இது பயன்படுத்தி இதுக்கு பேர் மேலற்று பெயரிடுங்கள்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூக்கியர் காயிஸ்ட். அதாவது ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், ஸ்க்ரூக்கியர் காயிஸ்ட். மூணாவது கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினில் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் க்ளோகச் நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது க்ளோகச் முடிச்சின் நோக்கம் என்ன? அதாவது நம்ம முடிச்சுலாம் போடுவாங்க, கயிறு வச்சு முடிச்சு போடுவாங்க. அதே மாதிரி இதில் க்ளோகச் முடிச்சின் நோக்கம் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைப் நல்லா செக்யூராக இருக்கக்காக தான். செக்யூர் ரோப் டு பைப் ஆர் போஸ்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நாலாவது கொஸ்டின் பாருங்கள். விச் ஒயர் ரோப் ஸ்டாண்ட் ஆர் ட்விஸ்ட் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது சேம் டைரக்ஷன் கொஸ்டின், சேம் டைரக்ஷன் கேட்கலாம், ஆப்போசிட் டைரக்ஷன் கேட்கலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த கம்பி கயிறு இலைகள் எதிர் திசையில் முறுக்கப்பட்டு இருக்கும், அதே மாதிரி எந்த கயிறு இலைகள் நேர் திசையில் முறுக்கப்பட்டு இருக்கும். 2 விதமான கொஸ்டின் கேட்கலாம். இதில் ஆப்போசிட் டைரக்ஷன் எதிர் திசையில் முறுக்கப்பட்டு இருக்குன்னா ரெகுலர் ரே ரோப். இதில் கொஸ்டினில் டி தான் கரெக்டான ஆன்சர். ஆனால் அதில் என்ன எழுதலைன்னா ரெகுலர் லே ரேப்னு எழுதணும், ரெகுலர் ரே ரோப். லே ரோப். ஸோ இந்த லேயை விட்டுட்டாங்க. ஸோ லேண்டு லே இருக்குது, அதே மாதிரி ரெகுலர் லே ரோப்னு எழுதணும். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள். அஞ்சாவது கொஸ்டினில் நேம் த ரோப் பைண்டிங் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கயிறு பிணைப்பு முறைக்கு பெயர் எடுக்க. இந்த கயிறு பிணைப்புக்கு என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா லோப். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஆறாவது கொஸ்டின் பாருங்கள். விச் இஸ் த லீஸ்ட் எஃபிஷியன்ட் பட் மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் செயின் காஸ்ட் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எது குறைந்த செயல்திறன் கொண்ட ஆனால் மிகவும் பொதுவான வகை சங்கிலி மேலேற்றம் கிடைக்கும். ஸோ எது குறைந்த செயல்திறன் கொண்ட ஆனால் மிகவும் பொதுவான வகை சங்கிலி மேலேற்றம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியல் காஸ்ட்டு தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஏழாவது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் தூத்துரு செயின் ட்ரைவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பல் செயின் ட்ரைவின் முக்கிய நன்மை என்ன? செயின், அதாவது பற்கள் உள்ள செயினுடைய முக்கிய நன்மை என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது முக்கிய நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் இங்கே ஹை ஸ்பீடு லோ டார்க் டெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இது கொஸ்டினே தப்பாக இருக்குது.
ஸோ அதாவது இதில் என்ன எழுதுனா டி தான் கரெக்ட் ஆன்சரு. ஸோ இதில் வந்து ஹை கிடையாது, லோ. ஹை இருக்கிற இடத்துல லோ போட்டுட்டுங்க. லோ ஸ்பீடு, இந்த ஸ்பீடுக்கு நடுவில் என்ன ஒன்று ஆண்ட் வரும். மற்றும் லோ டார்க் இருக்குது பார்த்திங்களா, லோ டார்க்குங்கிறது ஹை டார்க். ஹை டார்க் டெர்மிஷன் இதான் புக்கில் இருக்குது. ஸோ கொஸ்டினில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹைன்னு கொடுத்துட்டாங்க, அந்த ஹை கிடையாது, அது லோன்னு மாற்றிட்டுங்க. எல்ஓடபிள்யூ லோ ஸ்பீடு அண்ட் ஹை டார்க்கு. லோங்கிறது ஹைன்னு மாற்றிட்டுங்க. ஹை டார்க் டெர்மிஷன் இதான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர் 7வது கொஸ்டினுக்கு. 8வது கொஸ்டின் பாருங்கள். விச் டைப் ஆஃப் டூத்டு வாஷர் ப்ரொவைட் கிரேட்டஸ்ட் ரெசிடென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த பல் வாசரின் வகை மிகப்பெரிய எதிர்ப்பை வழங்குகிறது? எந்த பல் வாசரின் வகை வந்து மிகப்பெரிய எதிர்ப்பை வழங்குறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னல் டைப் தான். எக்ஸ்டர்னல் டைப் வந்து டூத் வாஷர் தான் வந்து கிரேட்டஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அப்போ சி தான் கரெக்டான ஆன்சர், எக்ஸ்டர்னல் டைப். அடுத்த 9வது கொஸ்டின் பாருங்கள். வாட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன் ஹைட்ராலிக் ஏர் பம்ப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைட்ராலிக் ஏர் பம்புகளில் என்ன ஆற்றல் மாற்றப்படுகிறது? ஹைட்ராலிக்கில் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து ஹைட்ராலிக் எனர்ஜியாக மாற்றப்படுகிறது. அப்போ இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 10வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் மார்க்டு ஆஸ் எக்ஸ்னு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ் என்ன குறிக்கப்பட்ட பகுதியின் பெயர் என்ன? ஸோ நம்மளுக்கு எக்ஸ் வந்து இந்த இடத்துல குறிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் குறிச்சிருக்காங்க. இந்த எக்ஸ் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு. ஸோ இதில் ஏர் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், ஏர் ஃபில்டர் ஆகிற இடம் தான் இது, எக்ஸ் கொடுத்துருங்க. அப்போ பி தான் கரெக்டான ஆன்சர். 11வது கொஸ்டின் பாருங்கள். which valve is hydraulic and pneumatic system has got two inlet and outlet. அதாவது ஹைட்ராலிக்லேயும் சரி ஹைட்ராலிக் மற்றும் நியூமேட்டிக்ஸ் அமைப்பில் எந்த வால்வுக்கு 2 உட்புகும் வாயில் மற்றும் வெளியேற்றும் வாயில் கொடுக்கப்படுகிறது? ஸோ எந்த வால்வில் வந்து 2 இன்லெட் வால்வும் ஒரு அவுட்லெட் வால்வும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டில் வால்வில் மட்டும்தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், சட்டில் வால்வு. 12வது கொஸ்டின் பாருங்கள். ஹவு த டிரான்ஸ்மிஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஃபோர்ஸஸ் மோஷன் இஸ் ஆப்ஷன்ட் இன் ஹைட்ராலிக் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹைட்ராலிக் அமைப்பில் சக்திகளின் பரிமாற்றம் மற்றும் விசைகளின் கட்டுப்பாடு இயக்கம் எவ்வாறு பெறப்படுகிறது? அதாவது ஒரு ஹைட்ராலிக் அமைப்பில் வந்து சக்தியின் பரிமாற்றம் எப்படி நடக்குது, விசையின் ஃபோர்ஸஸ் கட்டுப்பாடு எப்படி நடக்குது, இயக்கம் இதெல்லாம் எங்கேருந்து பெறப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எங்கேருந்து பெறப்படுகிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளூயிட் மூலமாக தான் பெறப்படுகிறது. இது எல்லாமே நம்மளுக்கு ஹைட்ராலிக்னாலே ஃப்ளூயிட் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஏர் வந்து நியூமேட்டிக்காக இருந்தால் ஏர் மூலமாக நம்மளுக்கு இது கிடைக்குது. ஸோ இதில் வந்து இப்போ ஹைட்ராலிக் பார்த்தா ஃப்ளூயிட் தான், எண்ணெய் ஆயில் மூலமாக தான், திரவம் மூலமாக தான் எல்லாத்துக்கும் சக்தி கிடைக்குது. 13வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த கிரெயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த படம் கொடுத்துருக்காங்க. கிரெயினின் பெயர் என்ன? ஸோ இது என்ன கிரெயின் பார்த்தீங்கன்னா ட்ராக் மவுண்டட் கிரெயின். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், ட்ராக் மவுண்டட் கிரெயின். 14வது கொஸ்டின் பாருங்கள். வாட் மெட்டீரியல் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ க்ரோட்டிங் ஃபார் சிஸ்டம் டர்பைன் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸ்டீம் டர்பைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீராவியால் இயக்கப்படும் இயந்திரத்தின் புரையை அடைக்க என்ன உலோகம் பயன்படுத்தப்படுகிறது? அது நீராவியால் இயக்கப்படும் இயந்திரத்தின் புரையை அடைக்க என்ன உலோகம் பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்டீம் டர்பைன் கேட்டாலே நம்மளுக்கு வந்து இதுதான் நீராவியின் இயக்கம். இதில் வந்து க்ரோட்டிங் என்ன உலோகம் பண்ணுவாங்கன்னா லெட்டு தான். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர், லெட்டில் தான் நம்மளுக்கு வந்து புரையை அடைக்கும் உலோகம். 15வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டினில் வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபவுண்டேஷன் போல்டு? இது ஒரு ஃபவுண்டேஷன் போல்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபவுண்டேஷன் போல்டு, இது பெயர் என்னன்னு கேட்காங்க. ஃபவுண்டேஷன் போல்டுன்னு பெயர் என்ன அப்படின்னு கேட்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த 3 கோடு கிராஸாக கோடு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா.
ஸோ இது ரோன்னு வச்சுக்கிடுங்க. அந்த 3 கோடு வந்து ரோன்னு சொல்லுவோம்ல, அதுதான் ரவுல் போல்ட். இதுக்கு பேர். ஈஸியாக இப்படி மனசில் வச்சுக்கிடுங்க, அவ்வளோதான். 3 கோடு இருந்தால் ரோ, ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, இந்த மாதிரி 3 ரோ இருக்கிறத நான் ரவுல் போல்ட்டு வச்சுக்கோங்க. சி தான் ஆன்சர். 16வது கொஸ்டின் பாருங்கள். நேம் த டைப் ஆஃப் நாட் யூஸ்ட் இன் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பராமரிப்பில் பயன்படுத்தப்படும் முடிச்சு வகையின் பெயர். இந்த முடிச்சு வகை என்ன வகையை சேர்ந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயர் நாட்டு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், ஸ்கொயர் நாட்டு. 17வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த குரோட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது குரோட்டிங் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புரையடைப்பு செயல்முறையின் பெயர் என்ன? இந்த புரையடைப்பு செயல்முறையின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிமெண்ட் காங்கிரீட் குரோட். அதாவது இதில் வந்து 3 குரோட்டிங் ப்ராசஸ்ங்கிறது 3 இருக்குது. அதாவது சல்ஃபர் குரோட்டிங் ப்ராசஸ் இருக்குது, சிமெண்ட் கான்கிரீட் குரோட் ப்ராசஸ் இருக்குது, லெட் குரோட் ப்ராசஸ். இந்த 3மே இருக்குது நம்மளுக்கு. இந்த 3மே புரையெடுப்பு செயல்முறை தான். இதில் வந்து ஆக்சுவலாக படம் கொடுத்துருக்கணும். ஏதாவது ஒரு படம் கொடுத்து தான் நம்மளுக்கு வந்து இந்த வாட் இஸ் த நேம் ஆஃப் த நேம்னு வந்துருக்குல்ல, பெயர் என்ன அப்படிங்கிறத அந்த அப்போது ஒரு இந்த குரோட்டிங் ப்ராசஸ்னு ஒரு படம் வந்து நம்மளுக்கு இதில் வருது. இந்த படம் வந்து நம்ம கொஸ்டினில் கொடுக்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் கொடுத்துட்டு அவங்க இந்த குரோட்டிங் ப்ராசஸுடைய இந்த படத்தினுடைய பெயர் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்லியிருக்கலாம். ஸோ அது கொடுக்காமல் நம்ம வந்து வாட் இஸ் த நேம் ஆஃப் த குரோட்டிங் ப்ராசஸ் கொடுத்தா இந்த 3மே குரோட்டிங் ப்ராசஸ் தான். சல்ஃபர் குரோட்டிங் ப்ராசஸ், சிமெண்ட் காங்கிரீட் குரோட்டிங் ப்ராசஸ், லெட் குரோட்டிங் ப்ராசஸ் தான். இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காமனாக குரோட்டிங் ப்ராசஸ்ங்கிறது என்ன இருக்குன்னா சிமெண்ட் காங்கிரீட் குரோட் இதுதான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ நம்மளுக்கு இதே ஆன்சரை எடுத்துக்கலாம். சி தான் நம்ம ஆன்சரை இதில் செலக்ட் பண்ணிக்கணும். 18வது கொஸ்டின் பாருங்கள். நேம் த டைப் ஆஃப் லூப்ரிகேஷன் அப்படின்னு கேட்காங்க. ஸோ இதில் லூப்ரிகேஷன் உயவிடல், லூப்ரிகேஷன்னா உயவிடல் வகையின் பெயர். இந்த உயவிடல் வகையின் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரிங்கு மாதிரி இப்படி சுற்றுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்படி இந்த பெட்ரோல் போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்கில் பெட்ரோல் போடும்போது கையில் வச்சு அழுத்தி பிடிப்பாங்கள்ல. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றிட்டே இருக்கும், பெட்ரோல் உள்ள கீழே போயிட்டே இருக்கும், டேங்குக்குள்ளே இது சுற்றிட்டே இருக்கும். அப்போ இதனுடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா ரிங் ஆயிலிங். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், ரிங் ஆயிலிங். 19வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சாலுபிள் ஆடட் டு வாட்டர் டு கெட் நான் கரோசிவ் எஃபெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அரிக்காத விளைவை பெற தண்ணீரில் சேர்க்கப்படும் சாலுபிள் ஆயிலின் விகிதம் என்ன? சாலுபிள் ஆயிலின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு வந்து இந்த கூலண்டு இந்த ஜாப் ட்ரில் பண்ணும்போது நம்ம கூலண்டு பயன்படுத்துகிறோம்ல. ஸோ அதில் வந்து வாட்டரில் சாலுபிள் ஆயில் 1 லிட்டர்னா வாட்டர் எவ்வளோனா 20 லிட்டர் தண்ணி கலப்பாங்க. அப்போ இது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 1:20. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 20வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த சிஸ்டம் ஆஃப் லூப்ரிகேஷன்? உயவிடலின் முறை என்னவாக இருக்கும்? இந்த இதில் வந்து இந்த படத்தில் பாருங்கள், உங்களுக்கு அந்த இது தெரியும். உயவிடல் முறை இந்த சிஸ்டத்தில் உயவிடல் லூப்ரிகேஷன் வந்து என்னவாக இருக்கும், என்ன சிஸ்டம்னு கேட்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இருந்தால் இது வந்து ப்ளாஸ் ஃபீடு. இந்த சிஸ்டம் என்ன சிஸ்டம் பார்த்தீங்கன்னா லூப்ரிகேஷனில் இது என்ன சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செயின் மூலம் பட்டுட்டே ஆயில் வந்து டேங்குக்குள்ளே செயின் இருக்கும், அந்த செயின் ஆயிலில் இருக்கிறதுனால அது தொட்டுகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் தெரிக்கும். அது எங்கே சூடாக இருக்கோ அந்த இடத்துல நிச்சயம் இது வந்து தெரிச்சு விடும். தெரிக்கிறது தான் ப்ளாஸ் ஃபீடு. தெரிச்சிட்டே இருக்கும். அந்த தண்ணி முத்தம் தொளிக்கிற மாதிரி எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து 2 கேர் ஓடிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல வந்து நம்ம கூல் படுத்தோம்னா இது அந்த இடத்துல தெளிச்சிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள லூப்ரிகேஷன் சிஸ்டம் தான் ப்ளாஸ் ஃபீடு. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 21வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூஸிங் லூப்ரிகண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயவு எண்ணெய் பயன்படுத்துவது நோக்கம் என்ன? உயவு எண்ணெய் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படி பார்த்திங்கன்னா அது தேய்மானத்தை குறைப்பதற்கு தான். அப்போ ப்ரிவெண்ட் வியர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர்.
22வது கொஸ்டின் பாருங்கள். விச் கியர் ரன் மோர் சைலண்ட்லி, அதாவது எந்த கியர் மிகவும் அமைதியாக இயங்குகிறது. ஸோ அமைதியாக இயங்குகிற கியர் என்ன கியர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கெமிக்கல் கியர் தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 23வது கொஸ்டின் பாருங்கள். நேம் த ஹியர் ட்ரைவ்னு கேட்டிருக்காங்க. நேம் த ஹியர் ட்ரைவ். ஸோ ஹியர் ட்ரைவுடைய பெயர், இந்த ஹியர் ட்ரைவுடைய பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் ஹியர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 24வது கொஸ்டின் பாருங்கள். ஹவு த லோ ஸ்பீடு ஹியர் இஸ் லூப்ரிகேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உயவு எண்ணெய் குறைந்த வேக கியரில் எப்படி இருக்கும். அதாவது உயவு எண்ணெய் வந்து குறைந்த வேக கியரில் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா ஆயில், அதாவது மெதுவாக கியர் ஓடிச்சு, லோ ஸ்பீடு கியர் வந்து மெதுவாக ஓடிச்சுன்னா அதில் வந்து லூப்ரிகேஷன் வந்து நம்ம ப்ரெஸ்ஸை வச்சு தடவலாம், அதில் ஆயில் கன் மூலம் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆயில் கன் டைப் அல்லது ப்ரெஸ்ஸு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 25வது கொஸ்டின் பாருங்கள். ஹவு many டைப் ஆஃப் டெஸ்ட் மெட்டீரியல் ஆர் அவைலபிள் ஃபார் ஜாமெட்ரிக்கல் டெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வடிவியல் சோதனைக்கு எத்தனை வகையான சோதனை மாண்டல்கள் கிடைக்கின்றன. எத்தனை வகையான சோதனை மாண்டல் கிடைக்கின்றன பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 மாண்டல் தான் கிடைக்குது. 2 டைப் ஆஃப் டெஸ்ட் மாண்டல் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 26வது கொஸ்டின் பாருங்கள். which documentation record used to know page number, date of allocation, product identity and size of batch அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பேட்ச் நம்பர், ஒதுக்கப்பட்ட தேதி, தயாரிப்புகள் அடையாளம், பேஜ் அளவை அறிய எந்த ஆவணப்பதிவு பயன்படுத்தப்படுகிறது. இந்த பேஜ் நம்பரு, அந்த இது பேஜ் அளவு வந்தாலே, பேட்ச் அளவு வந்தாலே நம்மளுக்கு வந்து பேட்ச் ப்ராசஸ் ஆட்டு தான். ஸோ அப்போ வந்து பேஜ் ரெக்கார்டு ஃபார்ம் தான், அந்த ஃபார்மில் தான் நம்ம இதெல்லாம் எழுதுவோம். அப்போ இதுக்கு பி தான் கரெக்டான ஆன்சர், பேஜ் ரெக்கார்ட் ஃபார்ம். 27வது கொஸ்டின் பாருங்கள். நேம் த டைப் ஆஃப் ஹியர் மெக்கானிசம். ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ஹியர் மெக்கானிசம் வகையின் பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரேக் அண்ட் பனியன் தான். இது நம்மளுக்கு வந்து ஒரு வடிவத்தில் ஒரு தட்டியான ஒரு பீஸில், ஒரு சதுரமான பீஸில் வந்து மேலே கியர் வெட்டியிருப்பாங்க. அதில் வந்து ரவுண்டு வீல் வந்து ரன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரேக் அண்ட் பனியன். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 28வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த சிம்பிள் மார்க்டு ஆஸ் எக்ஸ்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்னு குறிக்கப்பட்ட வடிவம் என்ன அப்படின்னா, ஸோ இதில் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் எக்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லியே குறிக்கும், இது டெய்லியே குறிக்கும், இது வீக்லியே குறிக்கும், இது மந்த்லியே குறிக்கும். ஸோ இது வந்து ஆன்சர் டி தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து மந்த்லி, சதுரனா மந்த்லி. 29வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரிவீட் மெட்டீரியல் யூஸ்ட் இன் ரிவீட்டிங். ரிவீட்டிங்கில் பயன்படுத்தப்படும் ரிவீட் உலோகத்தின் குணம் என்ன அப்படின்னு கேட்காங்க. ரிவீட்டில் பயன்படுத்தப்படும் ரிவீட் உலோகத்தின் குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டக்டில். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், டக்டில். 30வது கொஸ்டின் பாருங்கள். why 2 or 4 cool down slot are provided in the base plate of milling fixture அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மில்லிங் ஃபிக்சரில் உடைய பேஸ் பிளேட்டில் 2 அல்லது 4 பிடிக்கும் டவுன் ஸ்லாட்டுகள் ஏன் இருக்கிறது. அதாவது மில்லிங் ஃபிக்சர்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இங்கே ஒரு ஸ்லாட் இருக்கும், இங்கே ஒரு ஸ்லாட் இருக்கும், இங்கே ஒரு ஸ்லாட் இருக்கும். இந்த மாதிரி ஸ்லாட் நிறையா இருக்கும். இந்த ஸ்லாட் எதுக்கு இருக்குன்னா டேபிளில் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்காக தான், ஃபிட் பண்ணக்காக, கெட்டியாக பிடிக்க. இந்த பிக்சரை வந்து மில்லிங் மிஷின் டேபிளில் வந்து ஃபிட்டிங் பண்ணக்காக இருக்குது. அப்போ இதனுடைய யூஸஸ் என்ன அப்படின்னு கேட்காங்க. ஏன் இருக்குது இந்த ஸ்லாட், ஏன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஃபார் ரிஜிட் கிளாம்பிங். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், கெட்டியாக பிடிப்பதற்கு, கிளாம்ப் பண்ணுவதற்கு. 31வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் மாஸ் ப்ரொடக்ஷன். மாஸ் ப்ரொடக்ஷன் நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணால் அந்த காஸ்ட் அண்ட் டைம் மேனுஃபேக்சரிங் வந்து குறையும், விலையும் குறையும், அண்ட் டைமும் மேனுஃபேக்சரிங் உற்பத்தி செய்கிற டைமும் குறையும். அதுதான் மாஸ் ப்ரொடக்ஷன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 32வது கொஸ்டின் பாருங்கள்.
which type of pit system the shaft size is always larger than hole size அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எந்த வகை பிட்டின் அமைப்பில் துளையின் அளவை விட ஷாஃப்டின் அளவு எப்போதும் பெரிதாக இருக்கும் அப்படின்னா, ஒரு துளையை விட ஒரு ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹோல்ஸோட ஷாஃப்டின் அளவு பெருசாக இருந்துச்சுன்னா ஸோ நம்மளுக்கு வந்து இன்டர்ஃபரன்ஸ் பிட்டு. அது என்ன பிட்டு பார்த்தீங்கன்னா, ஹோல்ஸோட ஷாஃப்ட்டு சிறுசாக இருந்துச்சுன்னா கிளியரன்ஸ் பிட்டு. ஸோ இது வந்து ஷாஃப்ட்டு ஹோலோட பெருசாக இருந்தால் அது இன்டர்ஃபரன்ஸ் பிட்டு. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 33வது கொஸ்டின் பாருங்கள். விச் ஓர் இஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அலுமினியம் பிரித்தெடுப்பது எந்த தாது? ஸோ அலுமினியம் எந்த தாது வந்து பிரித்தெடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்சைடு. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 34வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த காம்போசிஷன் ஆஃப் லெட்டட் கன்மெட்டல் ஆஃப் காப்பர், சிங்க் அண்ட் டின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது காப்பர், ஜிங்க் மற்றும் டின் ஆகியவற்றின் லெட்டட் கன்மெட்டலின் கலவை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது என்ன கலவைன்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் 85%, லெட் 5%, சிங்க் 5%, டின் 5%. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். டி தான் கரெக்டான ஆன்சர் 34வது கொஸ்டினுக்கு. 35வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் மெட்டல் அலாய் ஆஃப் லெட், டின், காப்பர் அண்ட் ஆண்டிமனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது லெட்டு, டின், காப்பர் மற்றும் ஆண்டிமனி ஆகியவற்றின் உலோக கலவையின் பெயர் என்ன? ஸோ இந்த 4 உலோகம் சேர்ந்து அது என்ன உலோக பெயர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாபிட் மெட்டீரியல். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், பாபிட் மெட்டீரியல். 36வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் அலாய் கான்சிஸ்ட் காப்பர் அண்ட் சிங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது காப்பர் மற்றும் சிங்க் கொண்ட கலவையின் பெயர் என்ன? இந்த காப்பர் அண்டு சிங்க் அப்படின்னு கலவை வந்துச்சுனால பிராஸ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 36வது கொஸ்டின் பாருங்கள். 37வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பார்ட் மார்க்டு ஆஸ் எக்ஸ் அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதாவது எக்ஸ் என்ன குறிக்கப்பட்ட பகுதி என்னவாக இருக்கும்? எக்ஸுங்கிறது இதில் குறிச்சிருக்காங்க, இதுதான் எக்ஸு. ஸோ இது வந்து லூஸ் புள்ளி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த புள்ளி வந்து குரோன் புள்ளி. இது வந்து பார்த்தோன்னா குரோன் புள்ளி. ஸோ இது குரோன் புள்ளி. ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸு தான் கேட்டிருக்காங்க, இது வந்து லூஸ் புள்ளி. 38வது கொஸ்டின் பாருங்கள். நேம் த பெல்ட் பேஸ்னர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பெல்ட் பேஸ்னர் பெயர். இந்த பெல்ட் பேஸ்னர் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலிகேட்டர் டைப். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், அலிகேட்டர் டைப். 39வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கியர் மார்க்டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் என்ன குறிக்கப்பட்ட கியருடைய உறுப்புகளின் பெயர் என்ன? ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அடண்டம். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஒருவேளை இந்த இதுலேருந்து இது வரைக்கும் கேட்டிருந்தா கீழே உள்ள நடுவில் கீழே உள்ள கோடு வரைக்கும் கேட்டிருந்தா இது டெடண்டம். ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸும் கேட்டிருக்காங்க, எக்ஸுங்கிறது அடண்டம். 40வது கொஸ்டின் பாருங்கள். ஒய் த பேஸ் ஆஃப் புள்ளி இஸ் க்ரோன் இன் பவர் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சக்தி பரிமாற்றத்தில் கப்பியின் பேஸில் க்ரோன் ஏன் இருக்கிறது? ஸோ க்ரோன் ஏன் இருக்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பெல்ட்டு வந்து சென்ட்ரலைஸ் பண்ணுது. ஸோ இந்த க்ரோன் தான் புள்ளி பேஸில் ஏன் இருக்குன்னா இந்த க்ரோன் தான் கீப் த பெல்ட் சென்ட்ரலைஸ். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். பெல்ட்டை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணுறது இந்த க்ரோன் தான். 41வது கொஸ்டின் பாருங்கள். விச் பவர் ட்ரைவ் வில் டிரான்ஸ்மிட் மோஷன் அட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வித்தவுட் creep அண்ட் ஸ்லிப்பேஜ்? எந்த பவர் டிரைவில் வழுக்கல் மற்றும் பிடிப்பு இல்லாமல் நிலையான வேகத்தில் இயக்கத்தை கடத்தலாம்? ஸோ வழுக்கல் மற்றும் எந்த விதமான பிடிப்பு இல்லாமல் நிலையான வேகத்தில்
இயக்கக்கூடிய டிரைவ் என்ன டிரைவ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக செயின் டிரைவாக தான் இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். செயின் டிரைவில் தான் இந்த விதமான ஸ்லிப்பேஜ் இருக்காது. 42வது கொஸ்டின் பாருங்கள். விச் டைப் ஆஃப் கப்ளிங் கேன் பிரிங் த சாஃப்ட் எண்ட் இன்டு பெர்ஃபெக்ட் அலைன்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சரியான சீரமைப்புக்கு சாஃப்டின் முனைகளை எந்த வகை கப்ளிங்கில் கொண்டு வர முடியும். ஒரு 2 சாஃப்ட் நம்ம இணைக்கணும்னு வச்சுங்களேன். அதில் இணைச்சி சரியான அலைன்மெண்ட் பெர்ஃபெக்டாக சுற்றணும், செட்டிங் ஆகணும்னா எந்த டைப் ஆஃப் கப்ளிங் வந்து நம்மளுக்கு வந்து முடியும் கொண்டு வர முடியும்னு பார்த்தீங்கன்னா பிளேட் கப்ளிங்கில் தான். ஸோ சாஃப்ட் எண்டில் சாஃப்ட் எண்ட் இன்ட்டு பெர்ஃபெக்ட் அலைன்மெண்ட், இந்த சாஃப்ட் எண்ட் டு பெர்ஃபெக்ட் அலைன்மெண்ட் வந்தாலே பிளேட் கப்ளிங் தான். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 43வது கொஸ்டின் பாருங்கள். which pulley can transmit the power to shaft at different height and at varying distance அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வெவ்வேறு உயரத்திலும் மற்றும் மாறுபட்ட தூரத்திலும் சாஃப்ட்டுக்கு சக்தியை கடத்த எந்த கப்பியால் முடியும். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு உயரம் மற்றும் மாறுபட்ட தூரத்திலும் சாஃப்ட்டுக்கு சக்தியை கடத்த எந்த கப்பியால் முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபாஸ்ட் அண்ட் லூஸ் புள்ளியில் தான் நம்ம வந்து இதுதான் கரெக்டான ஆன்சர். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு படம் பார்த்தோம்ல. ஸோ இந்த லூஸ் புள்ளி அதுக்கப்புறம் உள்ள இது வந்து க்ரோன் புள்ளி. இந்த க்ரோன் புள்ளி தான் நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா வழுக்கலெல்லாம் தடுக்குது, ஸ்லிப்பேஜ் ஆகாமல் இதுக்குள்ளேயே ரன் ஆகிற மாதிரி இந்த க்ரோன் புள்ளி இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்கிறதுனால நம்ம ரொம்ப லாங்குக்கு நம்ம வந்து கன்வேயர் மாதிரி இருக்கிற பெல்ட் வந்து நம்ம செஞ்சுக்கலாம், இந்த ஃபாஸ்ட் அண்ட் லூஸ் புள்ளியில் பயன்படுத்திக்கலாம். ஸோ கன்வேயர் பெல்ட்டெலாம் வந்து நம்ம இந்த க்ரோன் இருக்கிற இடத்து புள்ளியில் தான் பயன்படுத்துவாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு இது வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் லூஸ் புள்ளி கரெக்டான ஆன்சர். 44வது கொஸ்டின் பாருங்கள். நேம் த டைப் ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்ப்ரிங் வகையின் பெயர். இந்த ஸ்ப்ரிங் வகையின் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெலிக்கல் டென்ஷன் ஸ்ப்ரிங். டென்ஷன் ஸ்ப்ரிங். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 45வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் ஜிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஜிக்கின் பெயர் என்ன. ஸோ இது எந்த ஜிக்குன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஜிக்கு. பாக்ஸ் மாதிரியே இருக்கும், இந்த பாக்ஸ் மாதிரியே பெட்டி மாதிரியே இருக்கனால அது பாக்ஸ் ஜிக்கு. 46வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் ரேடியல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிட்ச் சர்க்கிள் அண்ட் த ரூட் சர்க்கிள். பிட்ச் சர்க்கிள் மற்றும் ரூட் சர்க்கிள்களுக்கு இடையிலான தூரத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஸோ நம்ம ஏற்கனவே இந்த கொஸ்டின் பார்த்து தான். ஸோ நம்ம கியரில் வந்து 3 வீல் இருக்கும், 3 கோடு இருக்கும், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இது வந்து அவுட்டர் கோடு, இது பிச்சு டேயா. இந்த அவுட்டர் கோடு பிச்சு டேயும் சேர்ந்தால் அடண்டம் சொல்லுவாங்க. ஸோ இந்த பிச்சு சர்க்கிளுக்கும் ரூட்டு சர்க்கிள், கீழே உள்ள கோடு ரூட்டு சர்க்கிள், இந்த பிச்சு சர்க்கிளுக்கும் ரூட்டு சர்க்கிளுக்கும் உள்ள இடம் தான் டிடண்டம். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுதான் ரூட்டு சர்க்கிளுக்கும் பிச்சு சர்க்கிளுக்கும் நடுக்கோடுக்கும் கீழே உள்ள கோட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், ரேடியல் டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தா டிடண்டம். அப்போ சி தான் ஆன்சர். 47வது கொஸ்டின் பாருங்கள். நேம் த டைப் ஆஃப் கிளச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளச்சின் வகையின் பெயர். இந்த கிளச்சினுடைய பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் கிளச். இந்த கிளச்சினுடைய பெயர் ஏர் கிளச். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 48வது கொஸ்டின் பாருங்கள். நேம் த டைப் ஆஃப் பெல்ட் பேஸ்னர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பெல்ட் பேஸ்னர் வகையின் பெயர். இந்த பெல்ட் பேஸ்னருடைய வகையின் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரசன்ட் பிளேட் பெல்ட் பேஸ்னர்ஸ். ஏ தான் ஆன்சர் கரெக்ட். கிரசன்ட் பிளேட் பெல்ட் பேஸ்னர்ஸ். 49வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ஃபார்முலா டு கால்குலேட் ஓப்பன் பெல்ட்டிங் லென்த் இப் சென்டர் டிஸ்டன்ஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மைய தூரம் எக்ஸ் என்றால் ஓப்பன் பெல்ட்டின் நீளத்தை கணக்கிடுவதற்கான ஃபார்முலா என்ன. ஸோ ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா டி +
2 + 3 1/7 + 2x. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஃபார்முலா L = d + t/2 + 3 1/7 + 2x. ஸோ இதுதான் ஓப்பன் பெல்ட்டு நீளத்தை கண்டுபிடிக்க ஃபார்முலா. 50வது கொஸ்டின் பாருங்கள். நேம் த டைப் ஆஃப் புள்ளி அப்படின்னு கொடுத்து நேம் த டைப் ஆஃப் புள்ளி, அதாவது கப்பி வகையின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கப்பிக்கு என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா பிளாட் புள்ளி. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். டியர் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் கொஸ்டின் பேப்பர் யூஸ் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல்.